மச்சான், இலங்கையோட ஹிஸ்டரி ஒரு பெரிய டிராஜடியோட தான் ஆரம்பிச்சது. அந்த கதை தான் குவேணி கதை. இந்தியாவில இருந்து வந்த விஜயன் மன்னார் கடற்கரையில குவேணியை சந்திக்கிறாரு. பார்த்த உடனே லவ். குவேணி ஒரு சாதாரண பொண்ணு இல்ல, அந்த மண்ணை ஆண்ட யக்க இன இளவரசி. குவேணிக்கு விஜயனை பிடிச்சு போச்சு. விஜயனுக்கு இந்த நாடு வேணும். ரெண்டு பேரும் ஒரு டீல் பேசுறாங்க. குவேணி என்ன செஞ்சா தெரியுமா? தன் சொந்த யக்க இனத்தோட ரகசியத்தை விஜயனுக்கு சொல்லி கொடுத்துறாங்க. இன்னைக்கு எங்க ஊர்ல பெரிய ஒரு பார்ட்டி நடக்குது, எல்லாரும் மஃபா இருப்பாங்க. அந்த டைம்ல போய் அடிங்கன்னு பிளான் கொடுத்ததே குவேணி தான். சொந்த இனத்தையே காட்டி கொடுத்துட்டு விஜயனை ராஜாவா ஆக்குனான். விஜயனும் குவேணியும் ஒரு சில வருஷம் நிம்மதியா வாழ்ந்தாங்க. 2 பிள்ளைங்க கூட பிறந்துச்சு. காரியம் முடிஞ்சதும் விஜயன் தம் புத்திய காட்டுறாரு. நீ எனக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லி குவேணியை கழட்டி விட்டுட்டு பாண்டி நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. தன்னோட 2 பிள்ளைங்களோட அரண்மனையை விட்டு குவேணி துரத்தப்படுறான். சொந்த இனத்தாரே அவளை துரோகின்னு சொல்லி கொன்னுடுறாங்க. சாவறதுக்கு முன்னாடி அவ கொடுத்த சாபம் தான் இன்னைக்கும் இந்த நாட்டுல அரசியல் குழப்பங்களுக்கு காரணம்னு நம்ம ஊர்ல ஒரு பேச்சு இருக்கு. குவேணி செத்தாலும் அவளோட 2 பிள்ளைங்களும் தப்பிச்சு காடுகளுக்குள்ள ஓடிட்டாங்க. அவங்க மூலமா உருவான இனம் தான் நம்ம நாட்டோட பூர்வ குடிகளான வேடுவர் இனம்னு சொல்லப்படுது. சோ யோசிச்சு பாருங்க, இலங்கையோட ஆரம்பமே ஒரு பெண்ணோட தியாகத்திலையும் ஒரு ஆணோட துரோகத்திலையும் தான் ஆரம்பிச்சிருக்கு. உங்களோட மைண்ட் வாய்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த vlogல சந்திப்போம்.